ஹலோ கைஸ், வெல்கம் டு சோஷியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் இ-சேவை ரிலேட்டடான 3 புதிய அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிஎன் இ-சேவை ஐடியை நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற பாப்பப் ஓப்பன் ஆகும். அதில் முக்கிய அறிவிப்புன்னு சொல்லி செகண்டாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்டில் இ-சேவைகளுக்கான கட்டண விளக்கப்படம், அதாவது ரேட் சார்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பாங்க அட்டாச் பண்ணி. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜிப் ஃபார்மேட்டில் ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள 3 ஜேபிஜி ஃபார்மேட்டில் உங்களுக்கு ரேட் சார்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஜேபிஜி ஃபைலை ஃப்ளெக்ஸாக பிரிண்ட் போடணும். ஸோ பிரிண்ட் போட்டதுக்கப்புறம் அந்த உங்களுடைய இ-சேவை மையத்தில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை 12/1/2024 அதுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய டிஎன் இ-சேவை போர்ட்டல் லாகின் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு செட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ரேட் சார்ட் போர்டு அப்லோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்கள் ப்ரொஃபைல் லிஸ்ட்டில். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் எடுத்து அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் அந்த ஃபோட்டோவை டிஎன் இ-சேவை போர்ட்டலில் அந்த ரேட் சார்ட் போர்டு அப்லோட் ஆப்ஷனில் அப்லோட் பண்ணலைன்னா உங்கள் ஐடி முடக்கப்படணும் டிஎன்இஜி சைட்லேருந்து டேட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இ-சேவை ஆப்ரேட்டர்கள் தங்கள் மையத்தில் 19 ஜனவரி 2024 அன்று அல்லது அதற்கு முன்பே பயோமெட்ரிக் சாதனம் பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 24 இல்லை அதுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா இ-சேவை நம்ம லாகின் பண்ணும்போது பயோமெட்ரிக் டிவைஸ் இருந்தால் மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ பயோமெட்ரிக் டிவைஸை நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் டிவைஸை வச்சு தான் நம்ம இ-சேவை போர்ட்டல் லாகின் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். இந்த திட்டத்துக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் ஆப்ஷனை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ மறுபடியும் அது பார்த்தீங்கன்னா ஜனவரி 24ஆம் தேதியிலேருந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. ஸோ உங்களுடைய டிவைஸை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. 24ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய இ-சேவை போர்ட்டலை நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட பயோமெட்ரிக் டிவைஸ் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உங்களால் டிஎன் இ-சேவை போர்ட்டலாக லாகின் பண்ண முடியும். இ-சேவை யூசர்ஸ் எல்லாருக்குமே எனக்கு ஈவினிங் ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகிருக்கும். அன்புள்ள இ-சேவை ஆப்ரேட்டர்களே, மக்களுடன் முதல்வர் முகாம் டிசம்பர் 18, 2023 தொடங்கப்பட உள்ளது. இந்த முகாமில் ஒரு அங்கமாக மின் மாவட்ட மேலாளரிடம் இருந்து ஆப்ரேட்டர்களுக்கு அழைப்பு வரும் பட்சத்தில் தாங்கள் மின் மாவட்ட மேலாளருடன் இணைந்து பணியாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த முகாம் வெற்றிகரமாக தொடங்க அனைத்து இ-சேவை ஆப்ரேட்டர்களும் ஒத்துழைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. நன்றி டிஎன்இஜி அப்படிங்கிற மெசேஜ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசீவ் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த எஸ்எல்எஸ் எதுக்காக ரிசீவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டம் டிசம்பர் 18ஆம் தேதி தொடங்கி வைக்க போகிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு தேவையான எல்லா சேவைகளும் ஒரே இடத்துல கிடைக்க போகுது. ஸோ இதில் பல துறை அதிகாரிகள் பங்கேற்க போகிறாங்க. அதில் இ-சேவை சர்வீஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக மக்களுக்கு டைரெக்டாக இ-சேவைகள் செஞ்சு கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் மூலமாக பார்த்திங்கன்னா இ-சேவை ஆப்ரேட்டர்ஸ் செலக்ட் பண்ணி இந்த திட்டத்தில் இந்த முகாம் மூலமாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ யாரெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் இன்வைட் பண்ணுறாங்களோ நீங்கள் டைரெக்டாக போயிட்டு அந்த முகாமில் பங்கேற்று நீங்கள் மக்களுக்கான சேவைகளை டைரெக்டாக பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகிருக்கு. இந்த 3 புதிய அப்டேட்ஸ் தான் டிஎன்இஜி சைட்லேருந்து இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி புதிய அப்டேட்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.